என்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே என்னென்னா வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க வேண்டும், நல்லா இருக்கணும், நலமாக இருக்கணும். இது ஒரு செயல் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த தொந்தரவும் வரக்கூடாது, எல்லாரும் நம்மளை போற்றணும்னு நல்லவன் சொல்லணும், தவறுகள் அதிகமாக செய்யக்கூடாது, ஒரு செயலையும் சிறப்பாக செய்யணும். இப்படி நம்ம எல்லாருக்குமே எண்ணம் இருக்கும். நான் நல்லா செய்யக்கூடாது, அது எப்படி போனாலும் போயிட்டு போகுதுன்னு யாராவது நினைப்போமா? கண்டிப்பாக மாட்டோம். ஆக வாழ்க்கையை நலமாக சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் நீ என்ன செஞ்சால் நல்லா இருப்ப அப்படின்னு பார்க்கலாம். சாப்பிடும் பொழுது அரை வயிறு சாப்பிடு. ஏன் ஃபுல்லாக சாப்பிட்டா என்ன ஆகும்? ஆரோக்கியம் கெட்டு போகும். அரை வயிறு திட உணவு, கால் வயிறு திரவம் நீராக எடுத்து, கால் வயிறு காற்று இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய இரைப்பை என்ன செய்யும்? சரியாக வேலை செய்யும். அங்கே சரியாக ஆயிடுச்சுனாலே ஆரோக்கியத்தில் 50% நமக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். உணவு முறை. ரெண்டாவது, வாக்கு டபுள். 2 பங்கு நம்ம நடக்கணும். என்ன வேலை செய்கிறோமோ, என்ன சாப்பிட்றோமோ, அதை போல் 2 மடங்கு நம்மளுடைய நடையானது இருக்க வேண்டும். அதுவும் ஒரு ஆரோக்கிய குறிப்பு. சரி, இது 2 முடிச்சிட்டா போதுமா? சரியாக சாப்பிட்டு சரியாக வாக்கிங் போயிட்டு வந்தால் போதுமா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, இன்னொன்று இருக்குது. நம்ம வாழ்க்கையில் சிரிப்பே மறந்துட்டோம் இல்லையா? சிரிக்கணும். லாஃப் த்ரைஸ், ட்ரிப்பிள், 3 மடங்கு சிரித்து வாழ். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. இருக்கா? அப்போ வாழ்க்கையில் நமக்கு என்னென்னலாம் தேவைன்னு பாருங்கள். எப்போ சிரிப்போம்? மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது சிரிப்போம் இல்லையா? இப்போ அப்படி ஒரு சிரிப்பெல்லாம் நம்மக்கிட்ட காணா போயிடுது. அதுதான் உண்மை. எல்லாம் இந்த மொபைல் ஃபோனை நோண்டிக்கிட்டு ஒருத்தர் கூட இயல்பான சிரிப்பை சிரிப்பது கிடையாது. அதை பார்த்து தான் சிரிக்கிறோமே தவிர நாம் பேசி சிரிக்கிறோம்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நல்ல சாப்பாடு, நல்ல நடைனா வெறும் வாக்கிங் மட்டும் இல்லை, நடை நம்மளுடைய படிகள். சிரித்து வாழுங்கள். இயற்கையாக நமக்கு வரக்கூடிய சிரிப்பை நாம் மறந்து தொலைத்து போய்விட்டதால் அந்த வாங்க. அப்படியெல்லாம் இருந்தால் நமது ஆரோக்கியமானது சிறப்பாக மேம்படும். ஆரோக்கியம் மேம்பட்டால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இது மட்டும் போதுமா? பத்தாது. எல்லோரையும் அளவுக்கு அதிகமாகவே நீங்கள் நேசிக்கலாம். உடனே நான் எல்லாத்தையும் எப்படி அன்பு செலுத்துறது? அப்படி கிடையாது. யாரை பார்த்தாலும் சிரிக்கலாம்ல, ஒரு ஸ்மைல். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. காசு கொடுக்குறியா, பணம் கொடுக்குறியா, எதுவுமே கிடையாது. அழகான சிரிப்பு, அதுவே நம்மளுடைய அன்பை மேம்படுத்தும். யார்ட்டையும் கடுகடுன்னு இல்லாமல் இருந்தாலே அதுவே மேம்படுத்தும். ஆக வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் செய்யணும்? அளவாக சாப்பிடணும், நிறைவாக நடக்க வேண்டும், நன்றாக சிரிக்க வேண்டும். அதேபோல் அளவற்று நாம் மற்ற மக்களிடம் கருணையோடும் அன்போடும் இருந்தால் நமது வாழ்வு மேம்படும். வாழ்க்கையில் சிறப்பாக நலமாக நாம் வாழலாம். அடுத்த பதிவை அப்புறம் பார்க்கலாமே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.